வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது அதிமுக ஆட்சிதான். அடித்து சத்தியம் செய்யும் திமுக உடன்பிறப்புகள். திமுக உடன்பிறப்புகளுக்கே திமுக ஆட்சி அகன்று அதிமுக ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு சத்தியம் பண்றாங்கன்னா, அப்புறம் தேர்தல் களத்தில் இறங்கி அவங்க வேலை பார்ப்பாங்களா? திமுக காரங்களே அதிமுக ஆட்சி தான் வரப்போகுதுன்னு ஏன் சொல்றாங்க? அதற்கான வீடியோ ஆதாரத்தை இந்த வீடியோவில் நான் இணைக்க போறேன். இரண்டாவது, ஓட்டம் பிடித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விடாம விரட்டிய செய்தியாளர்கள். இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆட்சி மாற்றம் வரப்போகுது இல்லையா, அந்த குஷியிலே மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஓட்டம் பிடித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய வீடியோவை பாருங்க. மாணவன் கஞ்சா வச்சிருந்ததா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா கஞ்சா வச்சிருக்காங்க மாணவன் கஞ்சா வச்சிருந்ததா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா கஞ்சா வச்சிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிட்ட என்னங்க 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுடைய பையில கஞ்சா இருந்தது, அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதற்கு பதில் சொல்லாம போலாம் போ அப்படின்னு டிரைவரை விரட்டுகின்றார். காரும் விருன்னு போய் விடுகிறது. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட நம்ம கூப்பிட்டு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் கஞ்சா வச்சிருக்கான்னு வச்சுங்க, அது உங்க ஏரியா இல்லையா? யாரோ ஒரு மகாவிஷ்ணு என்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் பள்ளியில போய் உடல் ஊனமுற்றோர் பற்றி தவறா பேசிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்க ஏரியாவிலே எனக்கே நீ விபூதி அடிக்கிறியா, பார்க்கறியா நான் என்ன பண்றேன் அப்படின்னு மகாவிஷ்ணு என்ற ஆன்மீக மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. 15 நாள் சிறையில் அடைச்சிங்க வெறுமனே பேசுனதுக்கு. இப்போ ஒரு பள்ளி மாணவனை பொறுத்த வரைக்கும் கஞ்சா எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான். அது தொடர்பாக கேள்வி கேட்கின்ற பொழுது ஏன் ஓடுறாரு? ஒன்று, பதில் இல்லை. ரெண்டாவது, கஞ்சாவை ஒழிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த அரசாங்கமானது கஞ்சா ஒழிப்பு 10, 20, 30 சொல்லிட்டு 40 வரைக்கும் கஞ்சா ஒழிப்புக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் கஞ்சாவை ஒழிக்கவே முடியல. எப்படி ஒழிக்க முடியும்? நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 நாளைக்கு முன்பாக அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிந்திருந்தார். ஊட்டியில் மத்திய காவல் நிலையத்திலே பார்த்தீங்கன்னா நசீர் அகமது என்ற தலைமை காவலரே கஞ்சா விற்றதும், அதே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த கஞ்சா வாங்கி சுவைத்ததும் நம்ம செய்தியாக பார்க்கலையா? அதனால சர்வமும் வியாபித்திருக்கக்கூடிய கஞ்சாவை இனிமேலும் ஒழிக்க முடியாது. என்ன பதில் சொல்றது? 11ஆம் வகுப்பு மாணவனுடைய கையில் கஞ்சா இருக்குதுன்னா என்ன சொல்றது? ஆலமரம் போல வளர்ந்து விட்ட போதைப்பொருள் புழக்கத்தையும் போதைப்பொருள் பழக்கத்தையும் நாம் எப்படி ஒழிக்கிறது? ஒன்றுமே தெரியலையே. பள்ளி வரைக்கும் வந்தாச்சு, மாணவர்கள் அடிமையாயிட்டாங்களே, செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்களே, என்ன பதிலை சொல்லி நாம் தப்பிப்பது? இல்லை நடவடிக்கை எடுப்போம். இனிமே பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் புழக்கமே இருக்காது. மாணவர்கள்கிட்ட இது எப்படி கிடைச்சது, எந்த பகுதியிலிருந்து வந்தது, யார் வித்தது, கண்டிப்பாக வித்தவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு உறுதிமொழி அளிக்க முடியாது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால். காரணம், ஆளுங்கட்சி துணை இல்லாமல் கஞ்சாவை விற்க முடியாது. ஆளுங்கட்சிக்கார விற்காம வேற யாரும் விற்கவும் முடியாது. அதனால் யாரை பிடிச்சாலும் சரி, யாரை பிடிச்சி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அவன் திமுக காரனாக இருப்பான். தேர்தல் நேரத்தில் கஞ்சா விற்கின்ற திமுக காரனை பொதுவெளியில் கொண்டு நிறுத்தணும்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நெஞ்சம் இருக்கின்ற திமுக செல்வாக்கும் சரிந்து விடும். அதனால இப்படி சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு பதிலளிக்காம போறது சரியா இருக்கும் அப்படின்னு தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஓட்டம் பிடிக்கின்றார். பள்ளி கூரைகள் இடிந்து விடுகின்ற பொழுது அதற்கான பதில் நியாயமா இருக்காது. ரெண்டாவது, பாத்ரூம் கட்டியிருப்பாங்க, அதில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் இறப்பான், அதுக்கும் நியாயமான பதிலை சொல்ல மாட்டார். அந்த பாத்ரூம் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் இறந்து போய்விட்டான், அதுக்கு பொறுப்பற்ற பதிலை நம்முடைய அமைச்சர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இடம் பயன்பாட்டில் இல்லாத ஒரு இடங்க, அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் அங்கே உட்காந்து சாப்பிட்டா சரியா இருக்கும்னு அவன் நினச்சிக்கிட்டு, தனிமையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு புழக்கம் இல்லாத இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டான், அது ஒரு விபத்துங்க அப்படிங்கிறார்.
ஏயா இப்படி ஆபத்தாக இருக்கக்கூடிய கட்டிடங்களை கண்டறிந்து முன்னாடியே அகற்றி இருக்கணுமா இல்லையா? குழந்தைகளுக்கு உனக்கு இருக்கின்ற அறிவு முதிர்ச்சி இருக்குமா? ஆனால் பொறுப்பற்ற பதிலால் ஒரு மாணவனுடைய உயிர் போச்சா இல்லையா? இல்லை இந்த மாதிரி பழமையான கட்டிடங்கள் இருக்குதுன்னா அதெல்லாம் இடிச்சிருக்கீங்களா? ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கீங்களா? சரி, புதுசாக கட்டினாங்கல்ல திமுக ஆட்சியில், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரையெல்லாம் இடிந்து விழுதே, என்ன பண்ண போகிறீங்க? நேற்று கூட அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. அது மட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய காட்ட போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுடைய மேற்கூரையால் இடிந்து விழுகிறது. திமுக ஆட்சியில் கட்டின எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தரமற்ற கட்டிடங்களாகவே இருக்கிறது. இதில் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போதை புழக்கமானது பள்ளி வரைக்கும் வந்துட்டதுக்கு அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்புறம் அந்த செய்தியாளர்களை கொஞ்சம் பாருங்களேன். எங்கேயாவது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இருக்குதா பாருங்க? ஒரே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட இல்லை. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இடத்துல மைக்கை நீட்டுறதெல்லாம் பாருங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கின்ற முன்னணி ஊடகத்துக்கு ஏதாவது சமுதாய அக்கறை இருக்குதா? 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் வந்து கஞ்சாவை வாங்கி வச்சு குடிக்க போகிறான். அவனுக்கு கஞ்சா எங்கே விற்குதுன்னு நல்லா தெரியுது, யார் விற்கிறாங்க நல்லா தெரியுது. ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் போயிடுமா? மாணவனுக்கே தெரிகின்ற பொழுது காவல்துறையினுக்கு தெரியாதா? அப்போ ஏன் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவனை கைது பண்ணலை? எடுக்காத நகைக்காக அஜித்குமார் அவர்களை அடித்து கொலை செய்தார்கள் காவல்துறையினர். உயர் அதிகாரி உத்தரவிட்டார். அந்த உயர் அதிகாரிக்கு வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக செக்ரட்டேரியட்டில் இருந்து உத்தரவு வந்ததாக சொல்கிறாங்க. நிகிதா யார்? செக்ரட்டேரியட்டில் இருந்து உத்தரவு வருகின்ற அளவுக்கு அந்த பெண்மணிக்கு அப்படி என்ன பின்புலம்? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அப்பாவிகளை அடித்து கொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த நிகிதாவையும் கைது பண்ண மாட்டாங்க. அதுலேயும் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் நகையை திருடியிருந்தா கூட பரவாயில்ல, நகையை திருடவே இல்லையா, சிபிஐ விசாரணை நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க தாயாரை பொறுத்த வரைக்கும், அஜித்குமாருடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் பொய் புகார் காரணமாக என் மகனை அடித்து கொலை பண்ணிட்டாங்க, ஆனால் பொய் புகார் தந்த நிகிதாவை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணக்கூடாதா, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா, அப்படியே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ மொத்தமாக நம்ம எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது காவல்துறை முழுக்க முழுக்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பெயர்லேயே வந்து செயல்படுகிறது. காவல்துறை சுதந்திரமாக செயல்படலை. அது அஜித்குமார் வழக்காக இருக்கலாம், இல்லை இங்கே மாணவன் கஞ்சா வாங்கி சுவைத்த வழக்காக இருக்கலாம். எல்லாமே வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவே போயிட்டு இருக்கிறது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கே எய்ம்ஸ் ஒத்த செங்கல் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் காட்டி காட்டி பிரச்சாரம் பண்ணாராம். 28ஆம் தேதி நம்முடைய பிரதமர் அவர்கள் மதுரை வருகின்றாராம். அப்படி மதுரை வருகின்ற பொழுது எய்ம்ஸு கட்டிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய ஒரு பகுதியை திறந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது திறந்து வைக்க போகிறது இல்லை, ஆனால் எய்ம்ஸ் ஆனது கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பகுதி முடிந்து போய்விட்டது. ஏற்கனவே எய்ம்ஸில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மதுரையில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எய்ம்ஸினுடைய கட்டிடங்கள்லே இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்வியை தொடருவாங்க அப்படின்னு வந்து நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எய்ம்ஸு எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு புகைப்படத்தை எடுத்து போட்டு, எங்கே எய்ம்ஸ் என்று கேட்டிங்கள, இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் மருத்துவ கல்லூரி தமிழகத்தில் எங்கேயாவது இருந்தால் காட்ட முடியுமா உங்களால்? காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது எத்தனை எய்ம்ஸ் இருந்தது, ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை எய்ம்ஸ் வந்தது? மொத்தமாக மோடி அவர்கள் வந்த பிறகு 25 எய்ம்ஸாக மாறி இருக்குது. இப்படி சர்வதேச மருத்துவ கல்லூரியானது எல்லா மாநிலங்களிலும் இருக்கணும், எல்லா மாணவர்களும் படிக்கணும் என்பதற்காக எய்ம்ஸை நாங்கள் கொண்டு வந்தால் ஒத்த செங்கல்ல வச்சுக்கிட்டு பத்தியா எய்ம்ஸு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிங்கல்ல, இன்னைக்கு தரமான கட்டிடமும் பிரம்மாண்டமான கட்டிடமும் கட்டி முடிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்ல போற அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்றங்களுக்கு ஏதாவது முன்னேற்பாடு செய்யணும். ரெண்டாவது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது பாராட்டு விழா செய்யணும். அதெல்லாம் சூப்பராக செய்வார். ஆனால் மாணவன் கையில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு யார் காரணம் என்றால் பதில் சொல்ல மாட்டார். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது குறைந்தபட்சம் பதில் கூட சொல்லவே மாட்டார். அது மட்டும் கிடையாது, நேற்று ஒரு வீடியோ இணையதளத்தில் செம்மையாக வைரல் ஆச்சு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, திமுக கொடிகம்பம் நடுகின்ற பொழுது 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையாகவே நடுநிலையான ஊடகமாக இருந்தால் இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்?
அந்த கொடிகம்பம் நட்டு உயிரிழந்தவர்களுக்காக அப்படியே சோக இசையை போட்டு விவாதம் நடத்தி இருக்கணும். அரசியல் கட்சிகள் திருந்தாதா? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பேனர் விழுந்து ஒரு பெண் உயிரிழந்தார்களே, அதனுடைய வலியும் வேதனையும் மறந்துட்டீங்களா? அனுதினமும் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் போகிறதும் கொடி நடுவதும் அதன் மூலமாக பல பேர் உயிரிழப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு அல்லவா விவாதம் நடத்தியிருக்கணும். போதைப் பொருள் மாணவன் கையில் கிடைச்சாலும் விவாதம் நடத்த மாட்டாங்க. திமுகவுக்காக கொடிகம்பம் நட்டு அதன் மூலம் உயிரிழந்தாலும் அதை பற்றியும் யாரும் பேச மாட்டாங்க. மொத்தத்தில் யூடியூப் சேனல் இல்லைன்னா திமுகவுடைய தவறுகள் வெளியே வராது போல இருக்குது. அப்படி திமுகவுடைய தவறுகள் ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கின்ற காரணத்தினால தான் திமுக காரனே குமுறான். இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலடா, ஆபீஸுக்கு போனால் கூட எவனும் எதுவும் செய்ய மாட்டான்டா, அதனால் இந்த ஆட்சி வரவே போகிறதில்லடா அப்படின்னு அடித்து சத்தியம் பண்ணுறாங்க திமுக உடன் பிறப்புகளே. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஎம்கே தான், திமுக காரன் தானா, வேற யாரும் கிடையாது. நான் திமுக காரன், பக்கத்து 40 வருஷம் திமுக காரன். எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சார், எந்த நடவடிக்கை இல்லை, எந்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை சார். சும்மா வேஸ்ட் 1000-500 ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டியது. என்ன 5000 கொடுத்து ஓட்டு வாங்க போகிறேன், 5000 கொடுத்து ஓட்டு வாங்க போகிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், 5000 10,000 5000 10,000 நீங்கள் நினச்சிக்கிட்டு பாருங்கள். பாதிப்பு நல்லா இருக்குங்க. ஆட்சியே மாற்றம் ஏறும், ஆட்சியே மாற்றம் ஏற்படும் சார். போயிட்டு வாங்க, ஆட்சி கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். போயிட்டு வாங்க. ஆட்சி கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படலைன்னா அதோட நம்மளாம் ஊரை விட்டு ஓடி போயிட வேண்டிய, கண்டிப்பாக ஊரை விட்டு ஓடி போயிட வேண்டிய. இவர் திமுக காரராம், திமுக மீண்டும் வரக்கூடாது, வந்தா ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக காரன் பண்ணாத அக்கிரமே கிடையாது. ஊருக்கு ஊரு அதிகாரம் வந்து விட்ட பிறகு அடக்குமுறையை ஏவுகின்றான். திமுக காரன் மீது வராத ஏதாவது புகார் இருக்குதா ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம். பாலியல் வன்புணர்வா திமுக காரன் இருக்கான், போதைப் பொருள் விற்பனையா திமுக காரன் இருக்கான், மணல் கொள்ளையா திமுக காரன் இருக்கிறான். ரெண்டாவது மலை முழுங்கி மலையை வெட்டி கனிம விலங்கு கடத்ததா திமுக காரனா இருக்கிறான், ஊழலா திமுக காரனா இருக்கிறான். அதே மாதிரி அரசியல் களத்தில் அடிமட்டத்தில் உழைக்கின்ற திமுக உடன்பிறப்புகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் அவனை தடுப்பதும் திமுக காரனாகவே இருக்கிறான். ஸோ பட்டியல் இனத்தவர்களை அடிப்பதும் திமுக காரனாக இருக்கிறான். அவனை அரவணைக்கின்ற காட்சி நம்மளால் பார்க்க முடியல. அசிங்கப்படுத்துவதும் திமுக காரனாகவே இருக்கிறான். எல்லா மட்டத்திலும் திமுக காரன் தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். போதா குறைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற விசிக காரன் பல இடங்களையும் கொடியை நட்டு விட்டு இது எங்கள் இடம் என்று சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறான். இப்படி அக்கிரமம் செய்கின்றவர்களையும் திமுக கண்டுகொள்வது கிடையாது. அக்கிரமம் செய்கின்றவன் திமுக காரங்களே இருக்கிறான். அதில் பொதுமக்கள் தான் ஏதோ ஓட்டு போட்டோம் கொண்டு வந்துட்டோம், திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாது, அதிகாரம் இருக்குது அப்படின்னு மனதில் புழக்கம் கொண்டு இருந்தாலும் கட்சிக்காரனே பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுடைய அடாவடியை தாங்க முடியாமல் மனப்புழக்கத்தில் இவெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணுறான்னா, வராது என்று அடித்து சொல்கிறான்னா எந்த அளவுக்கு பொதுமக்கள் வேதனை அடைஞ்சிருப்பாங்க. திமுக காரனுக்கே அவன் ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, வரக்கூடாதுன்றானா மக்கள் எப்படி திமுக ஆட்சி வரணும்னு ஆசைப்படுவாங்க? அதனால் ஊடகமானது திமுக ஆட்சியினுடைய தவறுகளை மட்டும் மறைக்கலை, தமிழக மக்களுடைய வேதனைகளையும் தமிழக மக்களுடைய திமுக எதிர்ப்பையும் சேர்த்தே மறைக்கிறாங்க. அதனாலே நான் சொல்கிறேன், திமுக மீண்டும் ஆட்சிக்கே வராது. முதல்வர் சொன்னதோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். முதல்வர் சொன்னார், இந்த ஆட்சி வர்றதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக காரன் தான் உழைச்சான். அதனால் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாததுனால நீங்கள் கட்சிக்காக செலவழிச்சிருப்பீங்க. யாரு? அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிக்காதீங்க. நீங்கள் சம்பாரிச்சதை கொஞ்சம் எடுத்து திமுகவுடைய அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டனுக்கும் செலவு செய்யுங்க. அவனுடைய பிரச்சனை என்ன என்பதை காது கொடுத்து கேளுங்க, அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அமைச்சர் நம்முடைய குறையை கேட்டார், எம்எல்ஏ நம்முடைய குறையை கேட்டாருன்னு சொல்லிட்டு திமுக அடிமட்ட தொண்டன் குஷி ஆகிடுவான். அதனால் அவனுடைய அடிப்படை தேவை என்ன என்பதை கேளுங்க, அவனுடைய குறையை குறைந்தபட்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்களுடைய குறையே பார்த்தீங்கன்னா திமுக காரன் கேட்பதே கிடையாது. அப்புறம் கட்சிக்காரனுடைய குறையை எப்படி கேட்பான்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குறையை கேட்டு தீர்த்தாதான் மீண்டும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் உதயசூனுக்கு போட்டு கை பழகி போச்சு. அவன் குறையை கேட்டா என்ன, கேட்கட்டா என்ன? அதனால் வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை
கவனிக்கவில்லை, குறைகளை கேட்கவில்லை. அதனால் திமுக உடன்பிறப்புகளே கீழ்மட்டத்தில் திமுகவுக்கு வேலை பார்க்க போகிறதில்ல. அப்புறம் தமிழக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் வேலை பார்க்கலன்னா வாக்குச்சாவடிக்கு எப்படி வாக்காளரை கூட்டின்னு வந்து ஓட்டு போட முடியும்? அதனால் திமுக ஆட்சி வர போகிறது இல்லை. வந்தாங்கன்னா நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியது தான். மக்கள் எதிர்ப்பு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுக்கு 5000 கொடுக்க போகிறாங்களாம். இதுவே ஒரு கேவலம்தான். பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற மனப்பான்மை இருக்குது பாரு, அது ரொம்ப ரொம்ப கேவலம். அது திமுக உடன்பிறப்பே சொல்கிறாரு, ஒரு ஓட்டுக்கு 5000 சொல்லிட்டு. நீங்கள் ஓட்டை விலைக்கு விற்றீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ திமுக உடன்பிறப்பு வேதனைப்படுறாரு பாருங்க, ஊரை விட்டே ஓட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஒவ்வொரு மக்களும் இந்த நாட்டை விட்டே ஓடண்டா சாமி என்ற முடிவுக்கு வருவீங்க அப்படின்றது இந்த திமுக உடன்பிறப்பினுடைய ஆதங்கத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். மக்கள் திருந்தினாங்கன்னா நல்லது, இல்லை 5000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டுட்டு ஆபத்தில் சிக்கணும், அதுக்கு நாமளா பொறுப்பு? சரி நண்பர்களே, நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிடித்த ஓட்டத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். மக்களிடையே கொண்டு போய் சேருங்க. நன்றி.